ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் வந்திருக்கோம். 10 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த சைட்டில் நம்ம என்ன மாதிரி பேனல்ஸ் இன்வெர்டர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஒரு ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சர் அண்டு ஒரு 600 வாட்ஸ் மோனோபக் வித் ஆஃப் கட் பைஃபேஷியல் அண்ட் டாப் ஆன் டெக்னாலஜி சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்வெர்டர். ஸோ சொல்லவே வேணாம், ஒரு வேர்ல்டு வைட் பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து சன்க்ரோ 10 கிலோவாட் ஆன்கிரிட் இன்வெர்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் இன்வெர்டர். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு, இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம், ஸோ கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஸோ எங்களுடைய கஸ்டமருக்கு மெயின் கன்சர்ன், ஸோ இந்த ஏரியாவை எப்படி ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேடோ அனலைசிஸ் நாங்கள் பார்க்கணும் சார், எங்களுக்கு ஷேடோ பிரச்சனை வரக்கூடாது, ஸோ உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் 10 கிலோவாட்டை 3 பார்ட்டாக பிரித்து நாங்கள் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்வேஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற சோலார் ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சர் நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் கஸ்டமர் அடிஷ்னலாக சார் இங்கே வந்து விண்ட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஸோ எங்களுக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட் கொடுங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும், இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக அவங்களுடைய நாலேஜுக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரண்ட் லெக்கையும் பேக் லெக்கையும் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். பட் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் சார் எனக்கு வந்து 4 சைடுமே வந்து சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் சார் எனக்கு வந்து எங்களுக்கு பில்டிங் வந்து இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் ஒரு 12 ஃபீட்டு இருக்கும், அதுக்கு மேலே டேங்க் இருக்கு. ஸோ டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஃபீட் வந்து எங்களுக்கு வருது. ஸோ இதில் எங்களுக்கு வந்து ஷேடோ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற ஸ்டெபிலிட்டி நாங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த 4 சப்போர்ட் பண்ணது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சப்போர்ட். ஸோ இது வந்து டைரக்டா நம்ம ஸ்ட்ரக்சர்ல போல்நட் போட்டு இங்க நம்ம செவுத்துல வந்து ஆங்கர் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இது மூலமா அடிஷ்னல் சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருது. அந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம். ஸோ 3 ஸ்ட்ரக்சர் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த வாலோட அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் வால் இல்லைங்க, 9 இன்ச்சஸ் வால். ஓகேங்களா. ஸோ அதுல சப்போர்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி அந்த சைடு இருக்கிற பிளான்ட்டையும் நாங்க வந்து வாலோட நாங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ இப்படி ஒரு ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சர் நாங்க வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, நார்மலா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து 6.5 ஃபீட் தான் வந்து ஃப்ரண்ட் லெக் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இங்க எங்களுக்கு ஷேடோ பிரச்சனை இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்றதுக்காக ஃப்ரண்ட் லெக்கோட ஹைட் 8 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற சிவில் ஃபவுண்டேஷன் ஸோ கஸ்டமர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்வேஸ் சோலார் பேனல் அண்டு சன்க்ரோ இன்வெர்டர் நம்ம சொல்லவே வேணாம், எப்பவுமே நம்மளோட ஃபேவரட் இன்வெர்டர் அண்ட் ஃபேவரட் சோலார் பேனலாக இருக்கணும். நான் சூஸ் பண்ற ப்ராடக்ட் நான் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி அதை ஆன் பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா எனக்கு அந்த சைட்ல இருந்து எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் நான் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த சைட்லயும் நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சென்னையில இருக்கோம். ஸோ இங்க தஞ்சாவூர்ல இமிடியட்டா நான் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஒரு நார்மல் ப்ராடக்டை வந்து நான் ஜஸ்ட் சேல் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அது கண்டினியூ வந்து இஷ்யூ கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் சேல் பண்ணவும் கூடாது, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நான் பண்ணவும் கூடாது. ஸோ எப்பவுமே ஒரு பிராண்டடா இருந்ததுன்னா நமக்கு அது எப்பவுமே இஷ்யூ வராது. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இந்த சைடுக்கு சேம் ரினியூசிஸ் 600 வாட்ஸ் மோனோபக் வித் ஆஃப் கட் அண்ட் பைஃபேஷியல் அண்ட் டாப்கான் டெக்னாலஜி சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அந்த மாதிரி எப்பவுமே நம்ம வந்து இன்வெர்டர் வேர்ல்டு வைடா இருக்கணும், பிராண்டடாகவும் இருக்கணும், ஹீட் ஆகிற இஷ்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் போடுவோம். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு வந்து நான் 600 வாட்ஸ் எனக்கு பேனலோடைய வாட் பீக் கொடுக்கணும், எனக்கு 600 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த சைட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிருக்கிறது சன்க்ரோ 10 கிலோவாட் ஆன்கிரிட் ஸ்ட்ரிங் இன்வெர்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைட்ல எர்த்திங் அண்ட் லைட்னிங் அரஸ்டர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட். அந்த மாதிரி இந்த சைட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிருக்கிற கேபிள் எப்பவுமே எல்லா சைட்லையும் நம்ம யூஸ் பண்றதா. பட் இந்த சைட்டுக்கு 10 கிலோவாட் சிஸ்டம்க்கு நார்மலா ஆஸ் பர் த கரண்ட் நார்ம்ஸ் படி நார்மலா நம்ம இன்வெர்டரோட ரேட்டிங் படி 4 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணாலே போதும். பட் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் நாங்கள் இந்த சைட்டுக்கு 6 ஸ்கொயர் mm பாலிகேப் பிராண்ட்ல நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ RYB நியூட்ரல் வித் எர்த் இது எல்லாமே நாங்கள் வந்து பாலிகேப் பிராண்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஆல்சோ டிசி கேபிளுமே வந்து 6 ஸ்கொயர் mm பாலிகேபிள் பிராண்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா.
ஸோ இந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு டோட்டலா 4.9 lakhs வந்து செலவாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் த சைட் லிட்டில் வேரி ஆகும், பிளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கும் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பைங்க.